ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். நான் நாகராஜ சோழன், டிஎன்பிசி சிடிஎஸ் சிவிலில் உங்களுக்கு லெக்சர் எடுக்கிற ஸ்டாஃப் நான் தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரிகாலன் பேட்சில் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெய்ட் கிளாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. Y836 இந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 5249 ரூபா இருக்கிற இந்த பேட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா 4094 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு கம்மியாகுது. நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய கிளாஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாங்களா? நம்ம சிடிஎஸ் சிவிலில் சிலபஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற யூனிட்டே பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? பில்டிங் மெட்டீரியல்ஸ்னால் நமக்கு ஜென்ரலாகவே என்ன தெரியும்னா செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு. ஓகேங்களா? இது மட்டும்தான மெட்டீரியலு. இதை தாண்டி என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அதுவும் சில பேர் தெரிஞ்சுக்கலாம். கிளாஸு, பிளாஸ்டிக்கு, இப்போ எஃப்ஆர்பி, எஃப்ஆர்சி, செராமிக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்லாம். இது மட்டும் இல்லாமல் ரீசைக்கிள் பண்ணுற மெட்டீரியல்ஸும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, பட்டிருக்க மாட்டீங்க, இல்லை பட்டிருக்கலாம். நீங்கள் ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரு பில்டிங் உடைக்கிறாங்கன்னா அந்த ரஃபீஸ் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ரோடுக்கு போகிறது யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில விஷயம்லாம் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? பில்டிங் மெட்டீரியல்ஸு ரீயூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் இன்றைக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பேசிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிக்ஸுக்கான டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிரிக்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்க, ஓகே, அதனோட குவாலிட்டியை பொறுத்து அது எப்படி டைப்ஸாக பிரிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரிக்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸ்டோன்ஸு, எம்சாண்ட், அக்ரிகேட், சிமெண்ட், இப்படி எல்லா பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிக்ஸுக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பிரிக்ஸ்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவோமா? A brick is an artificial materials made by molding clay into regular rectangular blocks and burning them in a kiln. ஓகேங்களா? ஒரு செங்கல்னா நம்ம சாதாரணமாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை கட் பண்ணி அதை செங்கல் சூளை சொல்லுவோம் இல்லைங்களா? செங்கல் வழக்காடு சொல்லுது தான் செங்கல் சூளையில், அதுதான் கிளின். ஓகேங்களா? அதில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறது மூலமாக, எரிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மெட்டீரியல் தான் செங்கல். ஓகேங்களா? இந்த செங்கல் எதில் இருந்து தயாரிக்கிறாங்கன்னா மெயின் மெட்டீரியல் களிமண். களிமண் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் எரிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் தான் செங்கல். ஓகேங்களா? இதனுடைய யூஸ் என்னென்ன? யூசஸ் ஆஃப் பிரிக்ஸ்: பில்டிங் வால்ஸ், செவுறு கட்டுறதுக்கு, அதுக்கடுத்தது ஃபவுண்டேஷன், அடித்தளங்கள் போடுறதுக்கு, அதுக்கடுத்தது ஆர்ச்சஸ், வளைவுகள் கட்டுறதுக்கு, பேவ்மெண்ட், ரோடு போடுறதுக்கு, ட்ரைன் அண்ட் சீவர்ஸ், ட்ரைனேஜ் கட்டுறதுக்கு, சீவேஜுக்கு டிசைன் பண்ணுறதுக்கும் நாம் செங்கலை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் மெயினாக என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், கான்ஸ்டியூண்ட். ஓகேங்களா? என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலுமினா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 20% 30% அலுமினா இருக்கும். ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன் என்ன? ஒரு பொருள் சேர்க்குற ரா மெட்டீரியல்ஸு மொத்தமாக சேர்க்கும்போது அது எதுக்காக அந்த ரா மெட்டீரியல்ஸை சேர்த்து அந்த மெட்டீரியல் நம்ம உருவாக்க போகிறோம். இப்போ செங்கல்ல உருவாக்க போகிறோம்னா இதுக்கு நம்ம சில ரா மெட்டீரியல் சேர்ப்போம். அது ஏன் சேர்க்குறோம், அதனோட ஃபங்க்ஷன் என்ன? இப்போ அலுமினான்னு ஒரு பொருளை நாம் செங்கல் சேர்க்குறோம்னா அது எதுக்காக சேர்க்குறோம், அதோட ஃபங்க்ஷன் என்ன? பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? பிளாஸ்டிசிட்டி அதோட ஃபங்க்ஷனு. அலுமினியா 20% 30% நம்ம ஆட் பண்ணுவோம். அதனோட ஃபங்க்ஷன் பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? அதுக்கடுத்து சிலிக்கா 50% 60% ஆட் ஆகும். எதுக்குன்னா ப்ரிவென்ட் ஷ்ரிங்கேஜ். நம்ம செங்கல்ல சூளையில் வச்சு எரிக்கும் போது அது சுருங்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக சிலிக்காவை 50% 60% ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து லைம்னா சுண்ணாம்பு 5% 10%. எதுக்குன்னா ஸ்ட்ரென்த்துக்காக அதை அந்த மெட்டீரியலை நம்ம 5% 10% ஆட் பண்ணுறோம். அடுத்து அயன் ஆக்சைடு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா செங்கலுக்கான கலரை கொடுக்கறதுக்கு. அது ஒரு 5% 6% நம்ம ஆட் பண்ணுவோம், ரெட் கலரை கொடுக்கும். அதுக்கடுத்து மெக்னீஷியா ஒரு 1%.
லெஸ் தானே ஒன்றும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்குன்னா ஒரு எல்லோயிஷ் மின்ட் கொடுக்கறதுக்கு, ரெட்டிஷும் எல்லோஷும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு கலவையாக நமக்கு அது கிடைக்கும். அதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேங்களா? இதில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அன்பர்ன் பிரிக்ஸ், பர்ன் பிரிக்ஸ். ஓகேங்களா? அன்பர்ன் பிரிக்ஸ்னா சன்ரைடு பிரிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து சன்ரைடு பிரிக்ஸ் ஒன்று இருக்குது அன்பர்ன்ல. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கே பிரிக்ஸே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு வந்து சூளையெல்லாம் போயிட்டு எரிக்க மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் மிஷினரி வச்சே பண்ணுவாங்க. அது வந்து சன்ரைடு பிரிக்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்ட்ரென்த்து கம்பேரிசன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்றாவே தான் இருக்கும். இப்போ அட்வான்ஸ்டாக வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து செங்கல் எரிக்கும் போது அதனால் வந்து ஒரு பொல்யூஷன் பிரச்சனை வருது இல்லைங்களா? அதுக்காக ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் வந்தது தான் மிஷின் மூலமாக வந்து பிரிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது வித்தவுட் பர்னிங். ஓகே, அன்பர்ன்டு பிரிக்ஸு. அது சன்ரைடு பிரிக்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பர்ன்ட் பிரிக்ஸில் நமக்கு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ், செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ், தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ், ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸ், 4 வகையான பிரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸில் என்னென்ன அதனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வெல் பர்ன்ட், நல்லா எரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நல்லா எவ்வளோ கல் நல்லா எரியுதுங்களோ அவ்வளோ நல்லா வந்து கல்லோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூனிஃபார்ம் சைஸ், அதனோட சைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். செங்கலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 190 × 90 × 90 mm. ஓகேங்களா? இதுதான் செங்கலோட சைஸு. இது கரெக்டான ஷேப்பில் யூனிஃபார்ம் சைஸாக கொடுத்தா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்காக இருக்கும். அதுக்கடுத்தது ஷார்ப் எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். அங்கங்கே எல்லா பக்கமும் உடஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து நல்ல குவாலிட்டியான பிரிக்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து யூஸ்டு இன் சுப்பீரியர் ஒர்க். இது எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா குவாலிட்டியான ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக நம்ம பெரிய பெரிய ஒர்க்குக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ். இது வந்து ஸ்லைட்லி இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்றாங்க. அதாவதுன்னா யூனிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அது வந்து செகண்ட் கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு இன் ஆர்டினரி ஒர்க்ஸ். சாதாரண ஒரு 1 ஸ்டோரி பில்டிங்கு, அதுக்கடுத்து சின்ன சின்ன ஒர்க்ஸ், பில்டிங் ஒர்க் பண்ணும்போது செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து அண்டர் பர்ன்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து செங்கல் வந்து எரிச்சாதான் அது நமக்கு வந்து செங்கல் வந்து களிமண்லேருந்து அந்த ஃபார்ம்லேருந்து செங்கல் ஃபார்முக்கு மாறும். ஓகேங்களா? அதுக்கு வராமல் அண்டர் பர்ன்ட். ஓகேவா? அந்த ஸ்டேஜுக்கு வராமையே அந்த கல் நமக்கு கிடச்சிதுன்னா அதுதான் வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸு. அதில் ஸ்ட்ரென்த் லோவாக தான் இருக்கும். அது எதுக்கு பண்ணால் டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறது பார்ப்பீங்களே, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை வேக்காடுகள் தான் எடுத்து போய் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வேகவே வைக்காத கல் தான் எடுத்து போய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கல் தான் வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸ் ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸ். சுத்தமாக எரிஞ்சு கருப்பு கலரில் இருக்கும் அந்த கல். ஓகேங்களா? அதுதான் வந்து ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸ். அது வந்து ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸில் வரும். பிரிட்டில், அதோட இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பிரிட்டில் உடைய தன்மையாக இருக்கும். யூஸ்டு ஆஸ் அக்ரிகேட் இன் காங்கிரீட். ஓகேங்களா? அது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ளோரில் வந்து ஃப்ளோர் ரூஃபிங் போடுறதுக்கு மேலே கூலிங்காக இருக்கிறது போடுவாங்க. பாத்ரூமுக்கு வந்து செகண்ட் ஸ்லாப் மாதிரி போட்டு அதுக்கு கீழே வந்து நமக்கு இந்த ஜல்லியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து பாத்ரூம் ஃப்ளோரே இருக்கும். ஓகேங்களா? இதுக்காகலாம் வந்து இந்த ஃபோர்த் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. இதனோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 N/mm². ஓகேங்களா? இது வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸுக்கு 3.5 Nmm². இதுதான் வந்து மிக குறைந்த ஒரு வலிமை. இது தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸுக்கு இருக்கும். செகண்ட் கிளாஸ்க்கு என்ன இருக்குன்னா 7 Nm/mm² இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 10.5 Nm/mm² இருக்கும். ஓகேங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ் பிரிக்ஸுக்கு தான் 3.5, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸுக்கு 10.5 Nm/mm². அதுக்கடுத்தது வாட்டர் அப்சார்ப்ஷன். ஒரு செங்கல் வந்து நீர் உறிஞ்சது வச்சு அது நல்ல கல்லா இல்லை வந்து அது யூஸ் பண்ணக்கூடாத, அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாத கல்லான்னு நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை 24 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓகேங்களா? அந்த கல்லை வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் எடுத்துக்கணும். ஒரு செங்கலோட வெயிட் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிற ஒரு கல்லை வெயிட் எடுத்துப்போம். 24 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து மறுபடியும் வெயிட் போடுவோம். ஓகேங்களா? செங்கல் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னே ஒரு வெயிட் இருக்கும், ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை இழுத்து அது ஒரு வெயிட் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த
காஞ்ச செங்கல்லேருந்து ஈர செங்கல்லாம் மாறதுக்கு எவ்வளோ தண்ணி அது உள்ளே இழுத்துருக்குதுன்றது வச்சு அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வச்சு நம்ம அந்த கல் குவாலிட்டியான கல்லாக குவாலிட்டி இல்லாத கல்லாக சொல்லுவோம். அதாவது 20%க்கு அபோவ் மேலே தண்ணி இழுத்துருந்ததுன்னா ஓகேங்களா, அந்த கல் வந்து யூஸ் பண்ணுறது தகுதி இல்லாத கல். 20%ஓ அதுக்கு லெஸ் தெனாவோ இதுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் தண்ணி உறிஞ்சிருந்ததுன்னா அந்த கல் வந்து பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு குவாலிட்டியான கல். டியூரபிலிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீடித்த தன்மை. சில கல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போன உடனே அப்படியே ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பித்து ஓட்ட விழ ஆரம்பிக்கும். அது வந்து லைஃப் ஸ்பேன் இல்லாத ஒரு கல். அதையும் செக் பண்ணிக்கணும். ஒரு கல் குவாலிட்டியான கல்லுனா லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரி கல்லாக பார்த்து சூஸ் பண்ணணும். இது வந்து பிரிக்ஸ்க்கான ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் சைஸ். ஓகேங்களா, ஷேப் அண்ட் சைஸை வச்சு அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்னு போன இதுலேயே பார்த்தோம். இதுலேயும் அதுதான் சொல்கிறாங்க. ஷேப்பு சைஸும் வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக இருக்கணும். அதுக்கடுத்து சவுண்ட்னஸ். ஓகேங்களா, சவுண்ட்னஸ் தட்டினா அதுலேருந்து இரும்பு தட்டாமே டங்குன்னு ஒரு சண்டை வரணும். ஓகேங்களா, அப்படி வந்தால் மட்டும்தான் அது நல்ல கல். ஓகேங்களா, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அதேமாரி எளிதில் தீப்பிடிக்காத அளவுக்கு இருக்கணும். கல்லில் எப்படி தீப்பிடிக்குன்னு கேட்கலாம். கல் கண்டிப்பாக எரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஏன்னா அதில் மண் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஓவர் பர்ன்ட் ஆகி தான் நம்ம செங்கல்லே தயாரிக்கிறோம். ஓகேங்களா, அந்த எரித்து நம்ம சூழலில் எடுத்து வந்த கல்லை மறுபடியும் எரிக்கும் போது அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து சேஃபஸ்ட் பில்டிங்கை பில்ட் பண்ண முடியும். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பிரிக்ஸ். ஒரு நல்ல பிரிக்குக்கு என்னெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும்? யூனிஃபார்ம் இன் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட் கலர் அயன் ஆக்சைடு சேர்த்தா ரெட் கலரில் மாறிடும் சொன்னேன் இல்லைங்களா. அப்போது கரெக்டான அளவில் நம்ம அயன் ஆக்சைடு சேர்க்கும்போது அதனோட கலர் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா பக்கத்தும். இப்போ ஒரு கல் முழுமையாக பக்காவாக அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எரிஞ்சாலே ஆல் சைடு வந்து ஒரே கலரில் தான் இருக்கும். ஒரு சைடு அனல் போடனாலும் அது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராகவும் இருக்கும். ஒரு சைடு ஓவர் கலராக போயிடுச்சுன்னா அது டார்க் பிளாக் கலராகவும் மாறிடும். அப்படிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் செங்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே கலராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல செங்கல்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஷார்ப் எட்ஜஸ். எல்லா எட்ஜுமே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். உடையுதுனாலே அந்த இடத்துல வாய்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அது வழியாக ஈஸியாக தண்ணி உள்ளே போயிடும். ஓகேங்களா, அதனால ஷார்ப் எட்ஜஸாக இருக்கணும். ஹார்ட் அண்ட் சவுண்ட் அதை சொன்னேன் இல்லைங்களா, கல் வந்து ஹார்ட்னஸாக இருக்கணும். தட்டினா சவுண்ட் வந்து டங்னு கேட்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல கல்லாக இருக்கும். அதுக்கடுத்து லோ வாட்டர் அப்சார்ப்ஷன். பார்த்தீங்க, லோ வாட்டர் அப்சார்ப்ஷன்னா தண்ணியே கம்மியாக தான் உறிஞ்சணும். அதுக்கு மேலெலாம் ரொம்ப தண்ணி இழுத்தா நம்ம வீடு கட்டும்போது மழை பெய்யும்போது தண்ணி அதை இழுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சில வீட்டில் பேத்துன்னு வந்துன்னு இருக்கும். அந்த சுத்திரி நம்ம ஃப்ளோரில் வந்து ஒரு அடி 2 அடிக்கு சுண்ணாம்போ இல்லை வந்து பட்டி பார்க்கும்போதோ அது அப்படியே பேத்துன்னு வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் அது உறிஞ்சின்னு வந்துன்னு இருக்கும். அதுக்கு காரணம் இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் ஓவராக இருக்கிறதுனால தான். ஓகேங்களா, அதனால வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கிற செங்கல்லாம் பார்த்து நாம் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது ஹை க்ரஷிங் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, ஹை க்ரஷிங் ஸ்ட்ரென்த்னா நம்ம ஒரு கல் உடைக்கும் போது மேலேருந்து போடும்போது ஒரு 1 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு கல் நம்ம போடுறோம்னா அது உடையக்கூடாது. அப்படி உடையினா தான் அது நல்ல கல். நீங்கள் போகிறீங்கன்னா கீழே போட்டு வந்துச்சுன்னா அது நல்ல கல்லில் அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு பில்டிங் கட்டோம்னா லோடு வந்து இறங்குதுன்னா அவங்ககிட்ட கேட்டு ஒரு கல்லை வாங்கி கீழே போட்டு பாருங்கள். உடஞ்சிச்சுன்னா லோடு திருப்பி அமுச்சு விட்ருங்க. ஏன்னா அது நல்ல கல் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு நல்ல கல் வேணுன்னா உடையாமல் இருக்கணும் 1 மீட்டர் ஹைட் டிஃப்ரென்ஸில் போடும்போது. அதுக்கடுத்து டியூரபிலிட்டி. ஓகேங்களா, அதனோட நீடித்த தன்மையும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அதுவும் வந்து ஒரு குட் பிரிக்ஸ்க்கான ஒரு இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பிரிக்ஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 190 × 90 × 90 mm இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நார்மல் ஆக்சுவல் சைஸ். இதே நாமினல் சைஸ்ன்னு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 × 100 × 100 mm இருக்கும். இந்த 10 mm எப்படி வருது பார்த்தீங்கன்னா மார்ட்டர் நம்ம கலந்து பூசுறோம் இல்லைங்களா, அதனோட சேர்த்து ஒரு நாமினல் சைஸுக்கு இது வந்து இந்த சைஸ் சொல்கிறாங்க. கொஸ்டின் கேட்கலாம், உங்களுக்கு எப்படி வரும்னா செங்கலோட சைஸ் என்னன்னு கேட்டு ஒரு கொஸ்டின் வரலாம், செங்கலோட நாமினல் சைஸ் என்னன்னு கேட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். எப்படி கேட்டாலும் இதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவல் சைஸ் வந்து 190 mm × 90 mm × 90 mm. இதே நாமினல் சைஸ்னா 200 mm × 100 mm × 100 mm. ஓகேங்களா, இதை மைண்டில் வச்சுங்க. செங்கலோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஓகேங்களா, செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அது விலை பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா
செங்கலோட விலை வந்து ஒரு 8.50 9 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்கனாமிக்கலாக இருக்குது. இதே வந்து இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து ரேட் அதிகமாகும், 10 ரூபாய்க்கு மேலே போகும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் தான். இதோட தாண்டி வேறு நம்ம ஏஎஸ்சி பிளாக்ஸ்லாம் போகும்போது இன்றைக்கி அட்வான்ஸ்டு எவ்வளோ பிரிக்ஸ் வந்துருக்கு, அதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இது வந்து எக்கனாமிக்கல் தான். அதுக்கடுத்து டியூரபிள். ரொம்ப நாள் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ்லாம் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப நாள் வரும். அதுக்கடுத்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், சொன்ன மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். குட் தேர்மல் இன்சுலேஷன், தேர்மல் இன்சுலேஷனாலும் இது ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஈஸிலி அவைலபிள், எங்கே வேணாலும் கிடைக்கும், நம்ம நியர்பைலேயே இது கிடைக்கும். இப்போ வந்து ஒரு வில்லேஜில் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே செங்கல் அவைலபிள் இருக்கும். இதே வந்து ஏஏசி பிளாக்கோ இல்லை சாலிட் பிளாக்கோ இதோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ செங்கலோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது ஓவராலாக வந்து கிராமத்தில் சிட்டியிலும் அப்படி தான். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் ஈஸிலி அவைலபிள் சொல்லுவோம். அதில் செங்கல் கண்டிப்பாக கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை டெட் லோடு. ஓகேங்களா? செங்கல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பில்டிங்கோட டெட் லோடு இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி வாட்டர் அப்சார்ப்ஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும். சொன்ன பார்த்தீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்ன பார்த்தீங்களா, செவரில் வந்து பெயிண்ட்டு பட்டி இதெல்லாம் வந்து உறிஞ்சி கீழே விழும் பார்த்தீங்களா, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் தான். டைம் கன்சூமிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நாம் ஒரு கல் எடுத்து வைக்கிற நேரத்தில் ஏஎஸ்சி பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கலாம், சாலிட் பிளாக்னா எக்ஸ்ட்ரா வைக்கலாம். நம்ம 10 கல் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கல்லில் வச்சு முடிச்சுட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால் டைம் கன்சூமிங்கு இதில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 3 வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜ் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேங்களா? ஒரு செங்கல் எப்படி தயாரிக்கிறாங்க? ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இந்த ஃப்ளோ சார்ட்டை செங்கல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு அன்சாயிலிங், டிக்கிங், வெதரிங், பிளிண்டிங், டெம்பரிங். இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரிக் இன் எர்த்து. ஓகேங்களா? பூமியில் இருக்கும்போது மண்ணை தோண்டி எடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் இங்கே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மோல்டிங்கு ஷேப்பில் ஒரு கல் ஷேப்பாக மாற்றுறது அடுத்த ஸ்டேஜ் வராங்க. அதுக்கடுத்து அதை ட்ரையிங் காய வைப்பாங்க. காய வச்சதுக்கப்புறம் சூளையில் வச்சு அடுக்கி அது பர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டிங் அண்ட் டிஸ்பேச்சிங், அதுக்கடுத்து அதை செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் பிரிக்ஸு. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே அப்படி என்ன இருக்குது? களிமண் எடுத்து மோல்டில் போட்டு கட்டமாக வச்சுட்டா செங்கல் கிடச்சிடும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தப்பான விஷயம். நமக்கு வந்து கரெக்டான ஒரு குவாலிட்டியான கிளே வந்து டாப் சர்ஃபேஸில் கிடைக்காது. ஓகேங்களா? அதுதான் அன்சாயிலிங் பண்ணுவோம். அதுக்காக தான் அன்சாயிலிங் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அன்சாயிலிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பிரிக் மேனுஃபேக்சரிங். இன் திஸ் ப்ராசஸ் த டாப் லேயர் ஆஃப் சாயில் which contains organic matter, roots, grass and impurities is removed before digging the clay. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கிளேவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன புற்கள்லாம் வளர்ந்து காஞ்சி போயிருக்கும், வேருங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸுக்கு இங்கேருந்து அடிச்சுட்டு அந்த குப்பைலாம் அங்கே கிடக்கும். ஓகேங்களா? நிறைய இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்துருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு டாப் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணணும். அது எவ்வளோன்னா அபவுட் 20 mm to 30 mm திக்னஸ். கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் சுத்தமாக வயிற்சி எடுத்துடணும் அந்த சர்ஃபேஸில். அதுக்கு கீழே இருக்கிற கிளே தான் இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத பியூரான கிளே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதில் எதுக்கு ஏன் இந்த பண்ணுறோம் அந்த பக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்க, ரிமூவ் ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ். காற்றுல இலை அடிச்சுட்டு வந்துருக்கலாம், எதனா ஒரு காஞ்சி போன இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்புங்கெல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கும் அந்த இடத்துல. இது எல்லாமே வந்து மக்கி போயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்க சேர்த்து இதோட எடுத்து மோல்டு பண்ணால். அதனால் வந்து ரிமூவ் ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ். இம்ப்ரூவ் பிரிக் குவாலிட்டி. நீங்கள் இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத ஒரு மண்ணை எடுத்து செஞ்சாதான் அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து அப்டைன் பியூர் கிளே ஃபார் பிரிக் மேக்கிங். நமக்கு என்ன வேணும்? தரமான ஒரு செங்கல் வேணும். அதுக்கு நமக்கு தரமான மண் எடுத்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து டிக்கிங். Digging is the process of excavating clay from the ground after the topsoil has been removed. The clay is dug out and spread on the ground for further processing. ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, செங்கல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் வந்து அந்த தரையை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டிக்கிங், அந்த கிளேவை எடுக்கிறோம். ஓகேங்களா? அது கீழே இருக்கிற மண்ணை எடுத்து சர்ஃபேஸில் வச்சு என்ன பண்ண போகிறோம்?
பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான களிமண்ணை அந்த ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் கீழே வந்து மேலே எடுத்து வச்சுப்போம். இதுதான் வந்து டிக்கிங். எதுக்காகன்னா டு அப்டைன் கிளே ஃபார் பிரிக் மேனுஃபேக்சரிங். களிமண் பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ண வேணும், அதுக்காக அதுலேருந்து தோண்டி எடுக்கிறோம். டு எக்ஸ்போஸ் த கிளே டு ஹேர் அண்ட் வெதர். ஹேர்லையும் வெதர்லையும் அது வந்து அந்த கிளே வந்து காயணும். ஓகேங்களா? அது என்ன ரியாக்ஷன் மாறுது, அது வந்து அதனோட குவாலிட்டிலேயே அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே வித்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அந்த மண்ணை நம்ம யூஸ் பண்ணலாம். டு ஃபெசிலேட் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். அதுக்கு மேலே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் சுத்தமாக அதுக்கு கீழே 20 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் கீழே இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேர் வந்து ஒரு அடி 2 அடிக்கு கீழே கண்டிப்பாக போயிருக்கும் ஒரு மரத்தோட வேர். அதுவும் சேர்ந்து தானே வெளியே வரும். அப்போ மேலே இருக்கிறத எடுத்தால் மட்டும் போதாது, அதையும் எடுக்கணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து டிக்கிங் ப்ராசஸில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து கிளீனிங். நம்ம வெறும் களிமண் மட்டும் தான் இருக்குன்னு அங்கே சொல்லிட முடியாது நம்மளால். அது கூட கல், கொஞ்சம் பெரிய பெரிய மண் துகள்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுதான் க்ளீன் பர்பஸ். ஸ்டோன், பெபிள்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ்டு. திஸ் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் பிரிக்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நமக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த களிமண்ணை அது எல்லாமே நம்ம பண்ணுவோம் இதில். அதுக்கடுத்தது வெதரிங். த கிளே இஸ் எக்ஸ்போஸ்டு டு த அட்மாஸ்பியர் ஃபார் செவரல் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ். ரெயின், சன் அண்ட் விண்ட் ஹெல்ப் பிரேக் டவுன் லம்ப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? ஒரு களிமண்ணை தோண்டி மேலே வைக்கும்போது அதில் சூரிய வெளிச்சம், மழை, காற்று இதெல்லாம் வரும்போது அதோட பிளாஸ்டிசிட்டி அதிகமாகுது. பிளாஸ்டிசிட்டி அதிகமாகுதுனாலே அது வந்து லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு குவாலிட்டி தான். ஓகேங்களா? ஒரு பிளாஸ்டிக் மேலே பொருளை வைக்கும்போது அது லோடு ஏற்ற ஏற்ற அது அமிங்கின்னு போகுமே தவிர அது உடையாது, அறுந்துன்னு விழாது. ஓவர் லோடு ஆகும்போது, மேக்ஸிமம் லோடு, அல்டிமேட் லோடு வரும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் வரும். நார்மலாக ஒரு லோடு கொடுக்கும்போது அது வித்ஸ்டாண்ட் ஆகுனா அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பிளெண்டிங். பிளெண்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளே ஆர் மிக்ஸ்டு டு அப்டைன் த ரெக்யூர்டு காம்போசிஷன். சாண்ட், லைம் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் மே பி ஆடட் இஃப் நெசசரி. வெறும் கிளே மட்டும் நம்ம வந்து செங்கல் செஞ்சிட முடியாது இல்லைங்களா? ஓகே, அது கூட என்னெல்லாம் கலக்கணும்? சாண்டு, லைம் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் மே பி ஆடட் இஃப் நெசசரி. நமக்கு தேவைப்பட்டா வேறு எக்ஸ்ட்ரா அட்மிக்சர்ஸ்லாம் அட்மிக்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு வேறு என்ன நம்ம பார்த்து மத்திய அப்போ அலுமினா ஃபஸ்ட்டு போன இதுலேயே பார்த்துருப்போம் முன்னாடியே, அயன் ஆக்சைடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது பிளெண்டிங்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெம்பரிங். Water is added to the clay. The clay is kneaded manually or by a pug mill until the uniform plastic mass is obtained. This prepared clay is ready for molding. பிளெண்டிங் பண்ணிட்டா மட்டும் போதாது. அந்த செங்கல் வந்து அந்த மோல்டில் வந்து அந்த கிளே சாயில் வந்து போட்டு மோல்ட் பண்ணும்போது அந்த மோல்டிங் எடுத்தால் அந்த ஷேப்பில் வித்ஸ்டாண்ட் ஆகணும். அது வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது வந்து செங்கல் செய்யறதுக்கான ஏற்ற களிமண் கிடையாது. அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து டெம்பரிங். தண்ணி போட்டு நல்லா வந்து மெதின்னு மெதிப்பாங்க, பார்த்துருக்கலாம் நீங்கள். ஏன்னா படத்தில் பார்த்துருப்பீங்க, நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரொம்ப போட்டு எல்லாமே கூழ் மாதிரி ஆக்கி தான் ஒரு ஸ்டேஜில் வந்து காற்றுல ஆற விட்டு மோல்ட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு எடுத்துன்னு வருவாங்க. அடுத்த ப்ராசஸ் மோல்டிங். மோல்டிங்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, மோல்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் த ப்ரிப்பேர்டு கிளே த ரெக்யூர்டு பிரிக் ஷேப் அண்ட் சைஸ். ஏன் எடுத்து அள்ளி வச்சிட முடியாது செங்கல்ல. ஒரு ஷேப்புக்கு வரணும்னா நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு மோல்டு இருக்கும், அதில் வந்து கிளேவை ஃபில் பண்ணி வச்சுட்டே போவாங்க. அது காஞ்ச உடனே தான் அதை எடுத்து அடுக்கி அடுத்த ப்ராசஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுலேயே 2 டைப்ஸ் ஆஃப் மோல்டிங் இருக்குது. ஹேண்ட் மோல்டிங், மிஷின் மோல்டிங். 2 மோல்டிங் இருக்குது. ஹேண்ட் மோல்டிங்னா கையால் அந்த மோல்டை வச்சு பண்ணுறது, மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஹேண்ட் மோல்டிங்லேயே ஒரு 2 டைப் இருக்குது. கிரவுண்ட் மோல்டிங், டேபிள் மோல்டிங். கிரவுண்ட் மோல்டிங்னா அந்த மோல்டு தரையிலே வச்சு பண்ணுவாங்க. எங்கே களிமண் எடுக்கிறோமோ அங்கே பக்கத்துலேயே இடத்த க்ளீன் பண்ணி அங்கேயே பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை அதுக்கு சாத்தியப்படாத இடத்துல டேபிள் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த டேபிளில் பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம் டேபிள் மவுண்டிங்க்கும் கிரவுண்ட் மவுண்டிங்க்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் மோல்டிங். அதை சொன்ன மாதிரி மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் இந்த மிஷினை யூஸ் பண்ணி எரிக்காமலே ஒரு செங்கல் தயாரிக்கிறாங்க. அது அன்பர்ன் பிரிக்ஸ். ஓகேங்களா? அதுவும் ஒரு பிரிக்ஸ் இருக்குது. இது எரிச்சது பர்ன் பிரிக்ஸ், ரெண்டுமே வந்து மிஷினில் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா
பிளாஸ்டிக் கிளே மிஷின் மோல்டிங், ட்ரை ப்ரெஸ் மோல்டிங். இந்த ட்ரை ப்ரெஸ் மோல்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பர்ன் பிரிக்ஸு இப்போ லேட்டஸ்ட் மெத்தடு அதுதான் இப்போ இருக்குது. ஓகேங்களா. Clay containing 15 to 25% water is forced through a die. Wire cutters cut the clay into brick sizes. Yeah. Plastic clay machine molding na இதுதான். இது என்ன 15 to 20% தண்ணி ஆட் பண்ணி வயர் வச்சு கட் பண்ணுவாங்க. இந்த ஷேப் வந்து வயர் வச்சு கட் பண்ணுவாங்க. அது வந்து மிஷின் மோல்டிங்கில் வரும் ஒரு பார்ட்டு. அதுக்கடுத்தது ட்ரை ப்ரெஸ் மோல்டிங். Clay with low moisture content is pressed into mold under high pressure, produce accurate and dense bricks. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரை பிரிக்ஸ், கொஞ்சமாக தான் மாய்ஸ்சர் இருக்கும். அதை வச்சு ஹை ப்ரெஷரில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். அடுத்த ப்ராசஸ் ட்ரையிங். ரிமூவ் எக்ஸஸ் மாய்ஸ்சர். மோல்டு பண்ணியாச்சு, செங்கலை மோல்டு பண்ணி அப்படியே எடுத்து அடிக்கிட முடியாது, ஏன்னா அது ஈரமாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக காயணும். ஓகேங்களா. காஞ்ச பிறகு சூளையில் இல்லை கிளின் சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் வேலையை யூஸ் பண்ணிக்கலாம், கிளின்னு. இன் கிளாம்ஸ் ஆர் கிளின்ஸ். கிளாம்ஸ்லையோ இல்லை கிளின்ஸ்லையோ அடிக்கி பர்ன் பண்ணிடுவாங்க. டெம்பரேச்சர் 900 டிகிரி செல்சியஸ் டு 1200 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. இந்த டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 900 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பர்ன் பண்ணால் நமக்கு வந்து பிரிக்ஸ் வந்து பர்ன் ஆகி நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அது வந்து பர்ன் ஆட்ட பிறகு அது சுத்தமாக நல்லா ஆறினோடனே அதை வந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் பிரிக்ஸ். மேனுஃபேக்சரிங் பிரிக்ஸை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. பிரிக்ஸ் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது வந்து அதோட ஒரு நல்ல செங்கல்லாம் எப்படி இருக்கும், அது என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு பார்த்தாச்சு. மேனுஃபேக்சரிங் பிரிக்ஸ் பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் அது பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்த மெட்டீரியல் ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து டவுட்ஸு இல்லை வந்து ஃபர்தராக கிளாஸ் ஏன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து பேட்சை பை பண்ணிக்கலாம். கம்மிங் 9th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கிளாஸை வந்து இந்த மாதிரி தான் டீட்டெயிலாகவே போகும். சின்ன ஒரு டாப்பிக்கை கூட எலாபரேட்டாக எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பேட்சை வந்து ADA 247 பை பண்ணிக்கோங்க. இது பை பண்ணிக்கிற கோடு என்னென்னா Y836. நீங்கள் உங்கள் ஆப்பில் ADA ஆப்பில் Y836 கோடை வந்து அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5000 ரேஞ்சிலேருந்து 4000 ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரில் இந்த பேட்ச் கிடைக்கிது, கரிகாலன் பேட்ச்சு. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.